ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து 2 தடவை வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பூரி மசாலா கிழங்கு வந்து உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இந்த ரெசிபி நான் வந்து செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ருப்போம் பூரி கிழங்கு, ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கும் கடையில் செய்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. கடையில் இருக்க அதே கிழங்கு நம்மளும் செய்யலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்து இரும்பு கடாய். இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். அந்த கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் தாளிதம் சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கிறலாம். பார்த்து சேருங்க, தெறிக்கும் பச்சை மிளகாய் போடும்போது. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப வாசனை கொடுக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி. இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து தக்காளியும் நம்ம சேர்க்கலாம். ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிறலாம். பட் அது கடை டேஸ்ட் வராது, அதனால் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சேர்க்கல. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது 1-2 கிழங்கு அந்த மாதிரி மசிச்சு விடுங்க. கைட்டையே லைட்டாக வந்து மசிச்சு விடுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி கெட்டியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குறது வரைக்கும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க, போதும். அடுத்து இதில் இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். வெந்ததுக்கப்புறமா இந்த கிழங்கெல்லாம் மசிஞ்சு வரும்ல, அப்போ வந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஏற்கனவே கிழங்கு வெந்துருச்சு, அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில லைட்டாக அந்த கிழங்கை வந்து மசிச்சு விட்டு கிண்டிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பூரி கிழங்கு செய்துட்டோம். இது பூரிக்கு மட்டும் கிடையாது, தோசை சப்பாத்திக்கெலாம் கூட நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ, பாய்.